மிடாஸ் என்ற ஒரு மாமன்னர் இருந்தார். அவர் தங்கத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மன்னர். ஒரு நாள் ஒரு தேவதை அவருக்கு முன் தோன்றி ஒரு வரம் அளிப்பதாக கூறியது. மிடாஸ் யோசிக்காமல், நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாற வேண்டும் என்று கேட்டார். அந்த வரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. முதலில் மிடாஸ் மிகவும் உற்சாகமடைந்தார். அவர் ஒரு நாற்காலியை தொட்டார், உடனே அது தங்கமாக மாறியது. பிறகு ஒரு பூவை தொட்டார், அதுவும் தங்கமாக மாறியது. பிறகு ஒரு புத்தகத்தை தொட்டார், அதுவும் தங்கமாக மாறியது. இதனை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் காலை உணவு சாப்பிட முயன்றபோது அவரது உணவு கடினமான தங்கமாக மாறிவிட்டது. அவரது கைகளில் தண்ணீர் கூட தங்கமாக ஆனது. மிடாஸ் பயப்பட ஆரம்பித்தார். பின்னர் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது. அவரது மகள் அவரை அணைக்க ஓடி வந்தாள். அவர் அவளை தொட்ட மறுகணமே அவள் திடமான தங்க சிலையாக மாறிவிட்டாள். மிடாஸ் உடனே கதறி அழ ஆரம்பித்தார். அவர் அந்த தேவதையிடம், நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த சக்தியை திரும்ப பெறும்படி மன்றாடினார். அந்த தேவதை மீண்டும் தோன்றி, இப்போது நீ புரிந்து கொண்டாய், உண்மையான மகிழ்ச்சி தங்கத்தில் இல்லை என்று கூறியது. பிறகு அந்த தேவதை அவரின் சக்தியை திரும்ப பெறப்பட்டது. அவரது மகளும் இயல்பு நிலைக்கு திரும்பினாள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பேராசை துயரத்துக்கு வழிவகுக்கும்.